முஸ்லீம் தமிழக முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா விஜயை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் உச்சநீதிமன்றத்தில் வாங்கிட்டு வந்து ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னால், நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் இந்த எச்சலை தீர்ப்பு சொன்னார்ல, அந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன செஞ்சிட்டாருன்னா, போன பக்ரீத் அப்போ பக்ரீத்துக்கு முதல் நாள் திடீர்னு முஸ்லீம்கள் வந்து ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்கக்கூடாது, அதாவது அவங்களுடைய மத நம்பிக்கைப்படி வருஷம் பலியிடுவாங்கள்ல, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை வந்து போட்டு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தமிழக முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்திட்டார். இது முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு, தமிழர்களுடைய கோட்பாடு இல்லை, இந்தியர்களுடைய கோட்பாடும் இல்லை. ஆனால் இது ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் முதல்வராக இருக்கிற தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுறாங்க. அந்த மேல்முறையீட்டில் தற்காலிக ஒரு அனுமதியை வாங்கிட்டு வர்றாங்க. குர்பானி கொடுக்கலாம், ஆடு மாடுகளை நீங்கள் வந்து பலியிடலாம் அப்படின்னு சொல்லி அனுமதியை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தில் தான் தமிழக முஸ்லீம்கள் விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. இதுதான் உள்ள விஷயம். அதே எந்த மதமாக இருக்கட்டும், பிறரை வந்து இழிவுபடுத்துறது அல்லது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது, பொது சுகாதாரத்துக்கு, பொது சட்டத்துக்கு, பொது மக்களுக்கு என்ன வந்து துன்பத்தை ஏற்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன, அதை வந்து என்ன செய்யணும், என்ன வந்து அந்த நடவடிக்கையை நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ரத்து செய்யலாம். ஆனால் அதே சமயம் என்ன, யாருக்குமே பாதிப்பு இல்லாத விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, மத வழிபாட்டு விஷயங்களில் சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இப்போ மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறாங்க. ஏன்னா சில சங்கிகள் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறது என்ன சுகாதாரத்துக்கு கேடு, என்ன அதை மட்டும் இல்லை, அதை சுட வச்சாது குடிங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு. அதற்கு ஒரு தடையை போடலாம். அது மட்டும் இல்லை, இப்போ அகோரிகள்னு சொல்லக்கூடியவர்கள் செத்த பிணத்தோடைய மாமிசத்தை என்ன சாப்பிட்ணுன்னு சொல்கிறான், அதுக்கு தடை போடலாம். என்ன அதுக்கு தடை இன்னும் போடப்படல, அது மத சுதந்திரம்ங்கிறான். மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறது மத சுதந்திரங்கிறான். கங்கையில் போய் பிணத்தை, செத்தத பிணத்தை அப்படியே போட்டுட்டு வர்றது மத சுதந்திரங்கிறான். என்ன இதையெல்லாம் தடை செய்யலாம். இப்போ குர்பானிங்கிறது ரோட்டுக்கு ரோடு, தெருவுக்கு தெருவு, முனைக்கு முனை நின்று அறுத்து பொது சுகாதாரத்தை கெடுக்கிறது இல்லை. அவன் வீட்டு கொள்ளையில், அவன் வீட்டு இடத்துல என்ன அறுக்கிறான். அதனால பிறருக்கு பொருளாதார ரீதியாக, உணவு ரீதியாக, மற்ற எல்லா விதத்திலையும் சமூக ரீதியாக நன்மை தான் நடக்குதே தவிர தீமை நடக்கலை. இது போன்ற செய்திகளை